மிடில் கிளாஸ் மேன் வந்து வெறும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் நம்பி இருக்காங்க. ஆனா ஒரு ஆவரேஜ் மில்லியனர் வந்து அவங்களுக்கு 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நீங்க இந்த 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லே டிபெண்ட் ஆகாம உங்களோட இன்கம் ஸ்ட்ரீம்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த இன்கம் ஸ்ட்ரீம்ஸை எடுத்துக்கிட்டாலும் அதை இந்த 2 கேட்டகரி ஆஃப் இன்கம்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒன்னு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பாசிவ் இன்கம். இந்த ஆக்டிவ் இன்கம்ன்ற கேட்டகரியில நம்மளோட டைமை பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஆக்டிவ் இன்கம் ஏர்ன் பண்றதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போய் நம்மளோட டைம் அண்ட் எஃபர்ட்ஸை போட்டு ஒர்க் பண்ணணும். அதாவது நம்மளோட பிரசன்ஸ் அங்க இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்மளோட ஜாபை ஆக்டிவ் இன்கமா கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் கேட்டகரியில நம்ம ஒரு தடவை போடுற எஃபர்ட்டுக்கு நம்ம அங்க இருக்கிறோமோ இல்லையோ லாங் டேர்முக்கு இன்கம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து அவங்க ஜாபுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா ஜாப்லயே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால ஜாபை தவிர நம்ம வேற எந்த வழியிலையும் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிடுறாங்க. சோ நீங்க அப்படி மாறிடாதீங்க. இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பார்த்து என்னென்ன இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுன்னா ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல டிபெண்ட் ஆகாம மல்டிபிள் சோர்சஸை டெவலப் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 1 earned இன்கம். இந்த இன்கம் வந்து உங்க ஜாப் மூலமா வரலாம். அதாவது உங்க சேலரி இல்ல நீங்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனா இருந்தா நீங்க ஒர்க் பண்ண உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது வந்து ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியில தான் வரும். ஏன்னா ஒரு ஜாப் மூலமா உங்களுக்கு அவர்லி, வீக்லி இல்லனா மந்த்லி பேமெண்ட்ஸ் கிடைக்கும். ஒரு கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க என்ட்ரி லெவல் பொசிஷன்ல இருந்து சிஇஓ லெவலுக்கு போனாலும் நீங்க இந்த ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியில தான் வருவீங்க. நீங்க ஒரு கம்பெனில எம்ப்ளாயியா இல்லாம ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கீங்கன்னா, அதாவது நீங்களே ஒரு டாக்டரா இருந்தாலும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா அன்னைக்கு போய் உங்களால உங்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. சோ அன்னைக்கு உங்களுக்கு இன்கமே கிடைக்காது. நீங்க ஒரு மில்லியனரா இருக்கலாம் இல்ல மிடில் கிளாஸ் பர்சனா இருக்கலாம். ஆனா நீங்க இப்ப எந்த பொசிஷன்ல இருந்தீங்கனாலும் உங்களுக்கு மில்லியனர் பேரண்ட்ஸ் இல்லனா ஸ்டார்டிங்ல நீங்க இந்த கேட்டகரியில இருந்து தான் உங்களோட இன்கம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. இங்க இருந்து உங்க இன்கம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்றது தப்பு இல்ல. ஆனா நீங்க இங்கேயே தங்கிட கூடாது. நிறைய பேர் வந்து இந்த தப்பை தான் பண்றாங்க. அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயே ரொம்ப என்கேஜ் ஆகிறதுனால வேற இன்கம் சோர்ஸ் இருக்கும்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்களோட ஜாப்லயே ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா எப்படியோ லைஃப்க்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துடலாம்னு பாக்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால தான் அவங்க ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிறாங்க. நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ் தான் இருக்கு. நீங்க டைமை பணத்துக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உங்களோட இன்கம்ல ஒரு லிமிட் வந்துடுது. இந்த லிமிட்டை நீங்க பிரேக் பண்ணணும்னா மத்த இன்கம் சோர்சஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 டிரான்சாக்ஷனல் இன்கம். இந்த டிரான்சாக்ஷனல் இன்கம் கேட்டகரி வந்து மத்த எல்லாத்தையும் விட ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இதோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். பை லோ செல் ஹை. அதாவது ஒரு ப்ராடக்ட்டை கம்மியான விலைக்கு வாங்கி நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு அதிகமான விலைக்கு விற்கிறது. அந்த ப்ராஃபிட் மார்ஜின் தான் நம்மளோட இன்கமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க ஒரு லேப்டாப்பை 25,000க்கு வாங்குறீங்க, அதை இன்னொருத்தர்கிட்ட 30,000க்கு விற்கிறீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் 5,000 rupees. இதை தான் நம்ம ரீசெல்லிங், ரீட்டைலிங் இல்ல ஃபிளிப்பிங் ஆஃப் கூட்ஸ் சொல்லுவோம். நீங்க ட்ரெடிஷனலா இந்த டிரான்சாக்ஷனல் இன்கம் ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியிலும் ஜெனரேட் பண்ணலாம், பாசிவ் இன்கம் கேட்டகரியிலும் ஜெனரேட் பண்ணலாம். ஆக்டிவ் இன்கம்ல நீங்க ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோரோ இல்ல வேற எந்த ஷாப் வச்சிருந்தீங்கனாலும் நீங்க ஹோல்சேல்ல கம்மி விலைக்கு ப்ராடக்ட்ஸை வாங்கி ஒரு லோக்கல் மார்க்கெட்ல அதிகமான விலைக்கு விற்கிறீங்க. நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கும் கடையை திறந்து வச்சுட்டு ஆக்டிவா சேல் பண்றதுனால இது ஆக்டிவ் இன்கம் கேட்டகரியில வரும். ஆனா இன்னைக்கு இன்டர்நெட்டோட ஹெல்ப் மூலமா ஈஸியா ஆன்லைன்ல டிரான்சாக்ஷனல் இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். ஆன்லைன்ல நீங்க பிசிக்கல் ப்ராடக்ட்ஸும் ரீசெல் பண்ணலாம் இல்ல டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸையும் ரீசெல் பண்ணலாம். முன்னாடிலாம் டிரான்சாக்ஷனல் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு தேவைப்படுற மாதிரி இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்த டிரான்சாக்ஷனல் இன்கம் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம ஜெனரேட் பண்ற மாதிரி ரீசெண்டா சில ஆப்ஸ் லான்ச் ஆயிருந்தது. நம்ம சேனல்ல இருக்க பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ்ல இந்த மாதிரி சில ஆப்ஸை பத்தி கூட சொல்லியிருந்தோம். அந்த வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி பார்க்கலாம். நம்பர் 3 போர்ட்ஃபோலியோ இன்கம். போர்ட்ஃபோலியோ இன்கம் வந்து ஒரு டைப் ஆஃப் பாசிவ் இன்கம் தான். நீங்க ப்ராப்பரா 50, 30 and 20% ரூலை யூஸ் பண்ணி ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட இன்கம்ல இருந்து 20% உங்களோட போர்ட்ஃபோலியோ டெவலப் பண்ண இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க ஷேர்ஸ், பாண்ட்ஸ், எஃப்டி, ஆர்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்ல நீங்க ஒரு ஐடியா இல்ல தீம் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்மால் கேசஸை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணி
பண்ணிருப்பீங்க. இப்படி ஸ்மார்ட்டா நீங்க கிரியேட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல சில வேல்யூபிள் கம்பெனிஸோட ஷேர்ஸ் இருக்கலாம். இந்த கம்பெனிஸ்லாம் ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது நீங்க ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் மூலமா இன்கம் கிடைக்கும். இல்ல நீங்க இப்பதான் புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு சில நல்ல கம்பெனிஸ்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ணி டிவிடெண்ட் இன்கம் earn பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா இந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கரெக்டான மார்க்கெட் நாலேஜ் உங்ககிட்ட இல்லனா நீங்க ஸ்மால் கேசஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஐடியா இல்ல தீம் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்றது தான் ஸ்மால் கேசஸோட கான்செப்ட். நீங்க இந்த மாதிரி ஐடியா பேஸ்டா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களே மார்க்கெட்ல ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸை பிக் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா ஸ்மால் கேசஸ்ல செபி ரெஜிஸ்டர்ட் ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா இல்ல தீம் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு கம்பெனிஸை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்மால் கேஸை கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க டிவிடெண்ட் பத்தி பேசுறதுனால டிவிடெண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஸ்மால் கேசஸ் இருக்கான்னு பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது டிவிடெண்ட் ரிலேட்டடா நமக்கு இங்க சில ஸ்மால் கேசஸ் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்மால் கேஸை கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் இன்க்ரீஸ் பண்ற கம்பெனிஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நீங்க வேற எந்த ஐடியா இல்ல தீம் பேஸ்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் ஜீரோதா, 5paisa.com இந்த மாதிரி மேஜர் ஸ்டாக் புரோக்கர்ஸை யூஸ் பண்ணி ஸ்மால் கேசஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸ்மால் கேசஸ் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்க ஸ்மால் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. பேங்க்ஸ்ல உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட், பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், கோல்டு பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்க எல்லா அசெட்ஸ் மூலமா கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இன்கம் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ இன்கம் கேட்டகரியில வந்துடும். நம்பர் 4 ரெண்டல் இன்கம். ரெண்டல் இன்கம்ன்ற பேரை கேட்ட உடனே நிறைய பேரோட மைண்டுக்கு இந்த ஒரு விஷயம் தான் வரும், வீடை வாடகைக்கு விடுறது. அதுவும் ஒரு வழிதான். ஆனா ரெண்டல் இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கு அது மட்டும் வழி கிடையாது. நீங்க ரெண்டல் இன்கம் வீடு கட்டாம உங்ககிட்ட வெறும் லேண்ட் இருந்தாலும் அதை நீங்க பார்க்கிங் ஸ்பேஸா ரெண்டுக்கு விட்டு earn பண்ணலாம். இல்ல ஏதாவது சின்ன ஃபங்க்ஷன் நடத்துற மாதிரி ரெண்டுக்கு விடலாம். இல்ல இப்ப ரியல் எஸ்டேட்டை தவிர நீங்க டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கூட ரெண்டுக்கு விட்டு earn பண்ணலாம். நிறைய பேர் அவங்களோட மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டுக்கு விடுவாங்க, மெஷினரிஸ் ரெண்டுக்கு விடுவாங்க, ஆட்டோ, கார் இந்த மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸையும் ரெண்டுக்கு விட்டு earn பண்ணுவாங்க. ஆனா ரெண்டல் இன்கம் earn பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். நீங்க இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டோ இல்ல எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டுக்கு விட போறீங்கன்னா நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கட்டுற இஎம்ஐயை விட உங்களோட ரெண்டல் இன்கம் அதிகமா இருக்கணும். இல்லனா நீங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க வாங்கின ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டியோ இல்ல மெஷினரிக்கோ கட்ட வேண்டிய லோனோட இஎம்ஐ வந்து 15,000 வச்சுப்போம். ஆனா மந்த்லி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு வர ரெண்டல் இன்கம் வந்து வெறும் 12,000 தான் கிடைக்குதுன்னா அது 3,000 கம்மியா இருக்கு. இதனால 3,000 நீங்க கட்டுற மாதிரி வரும். இதை தான் நம்ம நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோன்னு சொல்றோம். ஆனா உங்க லோனோட இஎம்ஐ அப்புறம் மத்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து இருக்கிற அமௌண்ட்டை விட ரெண்டல் இன்கம் அதிகமா வந்ததுன்னா நீங்க லாங் டேர்முக்கு ஒரு நல்ல இன்கம் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணிருக்கீங்க. சோ ரெண்டல் இன்கம் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணும்போது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பாருங்க. நம்பர் 5 ராயல்டி இன்கம். ராயல்டி இன்கமோட கான்செப்ட் என்னன்னா நம்ம ஒரு தடவை பண்ண ஒர்க்குக்கு கண்டினியூஸா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நீங்க இப்போ ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க, அந்த படத்தை கண்டினியூஸா எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லனா நீங்க ஒரு புக்கை எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க, அந்த புக்ல இருக்க ஐடியாஸ் வந்து எல்லாருக்குமே பிடிச்சதுனால அந்த புக் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது, நிறைய பேர் அந்த புக்கை வாங்கி படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய பேர் அந்த புக்கை வாங்கும்போது ஒரு தடவை அது சேல் ஆகும் போதும் உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இல்லனா நீங்க எழுதின புக்கை பத்தி ஒருத்தர் படம் எடுத்து அந்த படமும் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ஜெனரேட் ஆகிற இன்கம்லயும் உங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த ராயல்டி இன்கம் மூலமா தான் ஹாரி பாட்டரோட ஆத்தர் ஜே.கே. ரவுலிங் வந்து ஒரு பில்லியனரா மாறினாங்க. பேசிக்கா ராயல்டி இன்கமோட கான்செப்ட் என்னன்னா நீங்க புதுசா ஏதாவது கிரியேட் பண்ண ஒரு விஷயத்துக்கு லீகல் ரைட்ஸ் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை மத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்பர் 6 கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின் இன்கம் வந்து ஜெனரலா நமக்கு லாங் டேர்ம்ல கிடைக்கிற ஒரு இன்கம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு அசெட்ல, அது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் இல்ல ஸ்டாக்ஸா இருக்கலாம், நீங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதுல இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு அதோட வேல்யூ ரொம்ப ஹையா இருக்கு. சோ இன்னைக்கு அதை நீங்க வித்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைச்ச கேபிட்டல் கெயின். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு XYZ கம்பெனியோட 100 ஷேர்ஸை 10 rupees per ஷேருக்கு
வாங்கியிருக்கீங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி டோட்டலா நீங்க 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அந்த XYZ கம்பெனியோட ஒரு ஷேரோட மார்க்கெட் வேல்யூ வந்து 1000 rupees-ஆ இருக்கு. இப்போ டோட்டலா அதோட வேல்யூ வந்து 1 lakh. இன்னைக்கு நீங்க அதை செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 99,000 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இததான் நம்ம கேபிட்டல் கெயின்னு சொல்றோம். நம்பர் 7 ரெக்கரிங் இன்கம். இப்போ ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு கன்சிஸ்டன்டா மந்த்லி, வீக்லி இல்லனா இயர்லி இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருந்ததுன்னா அதுதான் ரெக்கரிங் இன்கம். அதாவது நீங்க கொடுக்கிற சர்வீஸ் மூலமா ஒரு தடவை உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கிடைச்சாருன்னா அந்த கஸ்டமர் வந்து கண்டினியூஸா மாசம் மாசம் உங்களுக்கு பேமெண்ட் தந்துகிட்டே இருப்பாரு. ரெக்கரிங் இன்கம்க்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற செல்போனுக்கு இன்டர்நெட் அண்ட் கால் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற எல்லா நெட்வொர்க் ஆபரேட்டர்ஸ்க்கும் நம்ம ரெக்கரிங் இன்கம் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற நிறைய சர்வீசஸ் வந்து இந்த ரெக்கரிங் இன்கம் பிசினஸ் மாடல் தான் யூஸ் பண்றாங்க. ரீசெண்டா இந்த லாக்டவுன்ல நிறைய பேர் வந்து என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ் மட்டும் இல்லாம நிறைய ஃபுட் டெலிவரி கம்பெனிஸும் இந்த ரெக்கரிங் இன்கம் மூலமா தான் அந்த பிசினஸை ரன் பண்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸை நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா திரும்ப திரும்ப நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெக்கரிங் இன்கம் ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு வெப்சைட் இல்ல ஆப் மூலமா பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸ்ல உங்களோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுங்க. ஸோ இந்த 7 இன்கம் ஸ்ட்ரீம்ஸை வச்சு தான் நிறைய மில்லியனர்ஸ் வந்து அவங்க இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ நீங்களும் ஒரு மில்லியனரா மாறணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்ல டிபெண்ட் ஆகாம இந்த மாதிரி மற்ற இன்கம் ஸ்ட்ரீம்ஸையும் டெவலப் பண்ணுங்க. ஆனா உங்க இன்கம் ஸ்ட்ரீம்ஸை டெவலப் பண்ணும்போது மொத்தமா எல்லாத்துலயும் நான் டெவலப் பண்ண போறேன்னு பண்ணாம ஃபர்ஸ்ட் உங்க ஏர்ன்ட் இன்கம் தவிர இன்னொரு ஒரு கேட்டகரியில இன்கம் ஜெனரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அந்த 2 கேட்டகரியில நீங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு டைப் ஆஃப் இன்கம் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணுங்க. ஆனா நீங்க எந்த இன்கம் ஸ்ட்ரீமை டெவலப் பண்ணணும்னு நினைச்சாலும் சின்சியரா உங்க டைமை இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம் தான் கம்மியா